ஆற்றில் பல நிறுவனத்தின் கழிவுகள் கலப்பதால் மீன்கள் செத்து மிதக்கின்றது. சுற்றுச்சூழல் பாதிக்கும் நிறுவனங்கள் மீது விசாரணை ஆணையம் அமைத்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் சொன்னார். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் கழிவுகள் கலப்பதால் மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதக்கிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரசு தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றார். தண்ணீரில் ஆக்ஸிஜன் அளவு குறைந்ததால் மீன்கள் இறந்ததாக அமைச்சர் ராஜீவ் விளக்கம் அளித்துள்ளார். மீன்கள் இறப்பு குறித்து குழு அமைத்து விசாரிக்கப்படுகிறது. 10 நாட்களில் அறிக்கை பெறப்படும் என்றார். டேபிளில் ஃபைல்ஸ் இருப்பதாகவும் திறந்து பார்க்க வைத்து விடாதீர்கள் என்றும் முதல்வர் பேசினார். தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜோதிடர் சொன்னால்தான் திறப்பீர்களா என சட்டசபையில் உதயநிதி கேள்வி எழுப்பினார். ஜோசியம் பார்த்து மஞ்சள் தொண்டு போட்டதையெல்லாம் தமிழ்நாடு பார்த்துவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்து பேசினார். முதல்வர் விஜய் கூறியது போல ஃபைல்கள் தயாராக இருக்கிறது என்றால் அது ஆய்வில் இருப்பதாக அர்த்தம் என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்தார். முதல்வர் சொன்னதை சவால் விடுவதை போல எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றார். உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் திமுக பயப்படாது, ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள் என உதயநிதி பேசியதற்கு கோப்பு திறப்பதில் முதல்வருக்கு எந்த தயக்கமும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை முதல்வர் நிறைவேற்றுவார் என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். சட்டசபை கேள்வி நேரத்தை முதன்முறையாக நேரலை செய்தது திமுக ஆட்சிதான் என்றார் உதயநிதி. இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், ஆளும் கட்சிக்கு சாதகமானவை மட்டுமின்றி முழுமையாக நேரலையை தாவேக அரசுதான் கொடுக்கிறது என்றார். தமிழக அரசு சந்தித்து வரும் கடும் நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் எம்எல்ஏக்களுக்கு வழங்கவுள்ள கார்கள் திமுகவின் 59 எம்எல்ஏக்களுக்கு வேண்டாம் என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவித்துள்ளார். ஒரு எம்எல்ஏ 3 லட்சம் மக்களை சென்று சந்திக்க வேண்டிய சூழல் உள்ளது. அதனால்தான் கார் வழங்குகிறோம். கார் ஒன்றும் ஆடம்பரம் இல்லை என அமைச்சர் ஆதவ் விளக்கம் அளித்தார். தொகுதி மறுவரையறை குறித்து சட்டசபையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, 543 எம்பிக்கள் எண்ணிக்கை அப்படியே இருக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் குறையக்கூடாது என கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் 543 எம்பிக்கள் என்பதுதான் தாவேகாவின் நிலைப்பாடு. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அரசு உறுதியாக உள்ளது. இதுகுறித்து ஊடகங்களில் பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக கூறப்படும் நிலையில் 38 ஹார்ட் டிஸ்குகள் கிடைத்ததாக சொல்கின்றனர். அது எப்படி என திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார். மின்கட்டண கணக்கீட்டில் குளறுபடி இருப்பதாகவும் மின்கட்டணம் உயர்ந்துள்ளதாகவும் மக்கள் புகார் அளிக்கின்றனர். மின்துறையில் பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது. முக்கிய பணியிடங்கள் காலியாக உள்ளதாக திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியில் மின்துறையில் போடப்பட்ட டெண்டர்களை ஆராய்ந்ததில் 45 டெண்டர்களில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் வைத்துவிட்டு சென்ற நிலுவைத் தொகையால் இந்த அறநிலையத்துறை நிதிச்சுமையில் இருப்பதாக சட்டசபையில் அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டினார். கோவையில் ரூபாய் 1.40 கோடியில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலிலும் ரூபாய் 1.97 கோடியில் ஐயப்ப சுவாமி கோயிலிலும் புதிய மண்டபம் கட்டப்படும். மேட்டுப்பாளையம் மாதேஸ்வரன் கோயிலில் மகா மண்டபம் கட்டப்பட உள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். 2026-27 ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று சட்டசபையில் மின்சார அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்தார். சட்டசபையில் கடந்த வாரம் உதயநிதி பேச எழுந்தபோது 4 முறை அமர வைக்கப்பட்டார். இது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பிய ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் பதவிக்கு இணையான எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய மரியாதையை தர வேண்டும் என வலியுறுத்தினார். மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி 60 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் ஹைகோர்ட் மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டாகத்தான் உள்ளது. அதனை தமிழ்நாடு ஹைகோர்ட் என மாற்றும் வகையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சி.வி. சண்முகம் கோரிக்கை விடுத்தார். தொகுதி மறுவரையறை தமிழகத்துக்கு நல்லது. தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை உயர்த்தும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கூறினார். முதல்வர் விஜயை ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா சந்தித்து பேசினார். தலைமை செயலாளர் சாய்குமார், ரிசர்வ் வங்கியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல இயக்குநர் உமாசங்கர், தலைமை பொது மேலாளர் யாராசி ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். குறுவை சிறப்பு தொகுப்பு இன்னும் விவசாயிகளை சென்று சேராமல் இருப்பது கண்டனத்துக்குரியது. எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொடுப்பதில் காட்ட வேண்டும் என்று உதயநிதி தெரிவித்தார்.
டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு நிதியை உடனே வழங்க வேண்டும் என தவிக அரசை நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். AI தொழில்நுட்பத்தை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும். நாட்டின் எதிர்காலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தொலைநோக்கு சிந்தனையுடன் செயலாளர்கள் சிந்திக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 70 நாட்கள் ஆகியும் இன்னும் வழங்கப்படவில்லை. அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிக்கு ஆக்சிஜன் வழங்கப்படும் வேகத்தில் விவசாயிகளுக்கும் உதவ வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்தார். சட்டசபையில் யார் கேள்வி கேட்டாலும் ஒரு அமைச்சர் மட்டுமே பதிலளிக்கிறார். மக்கள் மற்றும் தொகுதி பிரச்சினை குறித்து பேச எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று பிரேமலதா தெரிவித்தார். இதய நோய் பிரச்சினை காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. தனது தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த சௌகார் ஜானகியின் மறைவு திரையுலகத்திற்கு பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி மறைவுக்கு அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது தனித்துவமான நடிப்பாலும் சிறந்த திரை ஆளுமையாலும் பல தலைமுறைகளின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். அவரது மறைவு திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் பேரிழப்பு என்றார். நடிகை சௌகார் ஜானகியின் இறுதி ஊர்வலம் நாளை மாலை நடைபெறும். பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். எல்லைகள் பாதுகாக்கப்படுவதில்தான் நாட்டின் பாதுகாப்பு உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பெல்லட் குண்டு தாக்கியதில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாத போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையத்திற்கு மனு அளிக்க வந்த ராகுல் திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். தமிழக காங்கிரஸ் சார்பில் 7 நகரங்களில் நாளை முதல் ஆகஸ்ட் 29 வரை விளக்க கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்டில் இந்தி கூட்டணி கட்சியினர் எழுப்பிய பிரச்சினைகளை மக்களிடையே விளக்குவதற்காக கூட்டம் நடத்தப்படுகிறது. ஆகஸ்ட் 25 வரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை காலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை மீண்டும் உயர்ந்தது. சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,18,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 14,850 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு மீண்டும் 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏமன் அருகே ஏடன் வளைகுடா பகுதியில் 16 இந்தியர்கள் உட்பட 20 மாலுமிகளுடன் சென்ற எரிட்ரியா நாட்டின் கச்சா எண்ணெய் கப்பல் கடல் கொள்ளையர்களால் கடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மத்திய அரசு விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை இல்லாத வகையில் மிகவும் கடுமையான பொருளாதார தடைகளை ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் அமெரிக்காவை கடுமையாக சாடியுள்ளது. புதிய அமெரிக்க தடைகளை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என ஈரான் கண்டித்தது. உலகத்தின் மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டிருக்கிற நாட்டின் பிரதமர் மோடி நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்றதை பெருமையாக பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். முதல்வர் விஜய் அறிவித்துள்ள கார் எங்களுக்கு வேண்டாம், அந்த பணத்தில் எங்கள் ஊருக்கு நெல் குடோன் கட்டித்தர வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி கூறினார். கோவை குண்டுவெடிப்பில் கைதான முஸ்லிம் சகோதரர்கள் நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்களின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என சட்டசபையில் திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் கோரிக்கை விடுத்தார். 7 தலைமுறைகளுக்கும் மேலாக சினிமா நாடகத்துறையில் தான் ஏற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற சௌகார் ஜானகியின் மறைவு கலைத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பாரதிய ஜனதா முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறினார். 2558 காலி பணியிடங்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலை பணிகளை உடனே மேற்கொள்ளும் வகையில் 10,000 பணியாளர்கள் 5 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் என்றார். கோயில் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகள் திருமணத்திற்காக வழங்கப்படும் கடன் முதுநிலை பணியாளர்களுக்கு ரூபாய் 2 லட்சமாகவும், முதுநிலை அல்லாத பணியாளர்களுக்கு ரூபாய் 1 லட்சமாகவும் உயர்த்தப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிவித்தார். ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நடத்தப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிவித்தார். எங்களுக்கு பெரிய பண பலம் கிடையாது, ஒரே பலம் முதல்வர் மட்டுமே என அமைச்சர் நிர்மல்குமார் சட்டசபையில் தெரிவித்தார். ஆட்சி அமைத்த பிறகும் அமைச்சரான எண்ணம் கூட தோன்றாமல் தொடர்ந்து பணியாற்றுகிறோம் என்றார். நாங்கள் எந்தவித மிரட்டல்களுக்கும் பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என திமுக எம்எல்ஏ சேகர் பாபு சட்டசபையில் தெரிவித்தார். சென்னையில் நடந்த அரசியல் விவாத நிகழ்ச்சியில் திமுகவினரை இழிவாக பேசியதாக கூறி
நாஞ்சில் சம்பத்தை திமுகவினர் அடிக்க பாய்ந்தனர். சேர்களை வீசினர். நிகழ்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்டது. சவுகார் ஜானகியின் மறைவுக்கு மக்கள் நீதி மய்யம் எம்பி கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரையின் தவிர்க்க இயலாத நடிப்பு கலைஞர் அவர். அன்னை பிம்பம் ஒன்று விடை பெற்றது, கண்ணீரோடு வழி அனுப்புகிறேன் என்றார். தமிழகத்தில் EWS மூலம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சட்டசபையில் அதிமுகவின் தளவாய் சுந்தரம் வலியுறுத்தினார். அதிமுக சமூக நீதியை காக்கும் இயக்கம் நாங்கள் ஏற்கவில்லை என அதிமுக சண்முகம் பதிலளித்தார். எம்எல்ஏக்களுக்கு கார் தருவது போல ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும். வசதிகளை கொடுத்தால்தானே கேள்வி கேட்க முடியும் என்று மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். இடதுசாரிகளை அடுத்தடுத்து குறிவைக்கப்படுவதை தற்செயலானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இடதுசாரி மாணவர் இயக்கங்களை குறிவைத்ததன் மூலம் தலைமை செயலாளரின் சித்தாந்த சாய்மானம் அம்பலப்பட்டு நிற்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். சட்டசபையில் முதல்வர் விஜய் எதிர்க்கட்சியை நோக்கி அமர்ந்துள்ளதால் அவருடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை. அவரது முகத்தை பார்க்கும் வகையில் ஒரு திரை வைக்க வேண்டும் என்று தாவிக எம்எல்ஏ கல்லானை கோரிக்கை வைத்தார். இடதுசாரிகள் குறிவைக்கப்படுவதை தற்செயலானது என எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழகம் முழுவதும் நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவித்துள்ளார். எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் குதிரை வேகத்தை விவசாயிகள் நலனில் காட்ட தயங்குவது ஏன் என தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். குறுவை சாகுபடி முடிந்து அறுவடை செய்யும் தருவாயிலும் குறுவை தொகுப்பை அரசு இன்னும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். சிறை கைதிகளின் மனநலத்தை பாதுகாக்கும் மனநல ஆலோசகர்களின் மாதாந்திர மதிப்பூதியம் ரூபாய் 25,000 ரூபாய் 30,000 உயர்த்தி வழங்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்தார். பார்லிமெண்டில் தற்போது இருக்கும் எம்பிக்களுக்கு பேச நேரம் கிடைப்பதில்லை என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்திற்கு எம்பிக்கள் அதிகம், ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், குஜராத்திலும் அதிகம் என்றார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டும் நிலையில் இனியும் தமிழக அரசு அலட்சியம் காட்டக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு ஒரு சொட்டு நீர் கூட வராது என்றார். பொதுப்பணி, நெடுஞ்சாலை, விளையாட்டு உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக தங்கள் தொகுதி குறைபாடுகள் குறித்த கடிதத்தை வரும் 25ஆம் தேதி வரை தலைமை செயலகத்திற்கு வந்து எம்பிக்கள் கொடுக்கலாம் என சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் தெரிவித்துள்ளார். ஊழல் செய்தவர்களிடம் உம்முனும், கரப்ஷன் செய்தவர்களிடம் கம்முனும் இருந்தோம். இப்போ தாவேக ஆட்சியில் ஜம்முன்னு இருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள். அதுதான் மாற்றம் என்கிறார் தாவேக எம்எல்ஏ கல்லானை. ஏழ்மையான உறுப்பினர் வைத்த கோரிக்கையால் தான் முதல்வர் கார் வழங்குவதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு 3 வீடுகள் உள்ளன. அவர் ஏன் அரசு பங்களாவில் இருக்கிறார்? அவருக்கு வீடுகள் இருப்பதால் பங்களா தர முடியாது என சொல்ல முடியுமா என அமைச்சர் ஆதவ் பேசினார். சட்டசபை வரலாற்றில் முதல் முறையாக எதிர்க்கட்சியினரை விட ஆளும் கட்சியினர் மற்றும் அமைச்சர்கள் பேசியதைத்தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கி வரலாறு படைத்துள்ளீர்கள் என சபாநாயகரிடம் உதயநிதி தெரிவித்தார். பெரும்பான்மை கட்சியாக தன்னை நிரூபித்த தாவேகாவுக்கு எந்த பயமும் இல்லை. சட்டசபை நிகழ்வுகளை நேரலை செய்யும் தைரியம் திமுகவுக்கு இல்லை என அமைச்சர் ஆதவ் விமர்சித்து பேசினார். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் கழிமுகம் தொடர்பாக சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அவை குறிப்பில் நீக்கப்படுவதெல்லாம் ரீல்ஸாக மாறி பரவி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். பதிலளித்த சபாநாயகர், நீக்கப்பட்ட பதிவுகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பாஜக மேலிடம் அழைப்பு விடுத்த நிலையில் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்து பேசவும் அண்ணாமலை ஆதரவாளர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்தும் பேச உள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் செப்டம்பர் 1 முதல் செல்போன் கேமரா கொண்டு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மின்சாதன பொருட்களை வைக்க கவுண்டர்கள் அமைக்கப்படுகிறது. தமிழகத்தில் தாவேக ஆட்சி நடக்கிறது என்பது உண்மை அல்ல, அதிகார வர்க்கத்தின் ஆட்சிதான் நடக்கிறது என சிபிஐ எம்பி சுப்பராயன் விமர்சனம் செய்தார். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியாற்றி ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கும்போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இடைக்கால மாத ஊதியத்தில் அகவிலைப்படியை 60% உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 45,000 கிலோமீட்டர் தூர மாவட்ட இதர சாலைகளை இருவழிச்சாலையாக மேம்படுத்த மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுதும் இந்து முன்னணி சார்பில் 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திருவனந்தபுரத்திற்கு 3 சிறப்பு ரயில் சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சர்க்கரை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து 1 கிலோ சர்க்கரை 67 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவாரூரில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
நாமக்கல்லில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹5.40 இருந்த நிலையில் 20 காசுகள் குறைந்து ₹5.20 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருபுவனை தொகுதி வம்புப்பட்டு கிராமத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை திட்டத்தை தாவிக எம்எல்ஏ 3 விதமான மந்திரங்களை ஓதி தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கியதில் மேலும் ஒருவர் மரணமடைந்தார். ரவி என்பவரின் உடல் பாகங்களை போலீசார் மீட்டனர். கடந்த வாரம் பாலகிருஷ்ணன் என்பவர் மரணமடைந்தார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் படகில் ஏற்பட்ட பழுது காரணமாக இலங்கை நெடுந்தீவு அருகே இருந்தபோது இலங்கை கடற்படை ஆகஸ்ட் 9 கைது செய்து சிறையில் அடைத்தது. இலங்கையில் தஞ்சமடைந்ததால் அவர்களுக்கு செப்டம்பர் 4 வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான வழக்கில் அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற கள ஆய்வு நடத்தப்படும் என அதிகாரிகள் கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என தெரிவித்துள்ளது. கனிம நிதியிலிருந்து ₹5 கோடி ஒதுக்க மாவட்ட கலெக்டர்களுக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற பொம்மைகளை விற்பனை செய்ய அனுமதித்ததற்காக பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான பிளிப்கார்ட்டிற்கு ₹5 லட்சம் அபராதம் விதித்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. லண்டனுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் பகுதியில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நமது ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர்களை சாலையில் தரையிறக்கி வெற்றிகரமாக ஒத்திகை செய்தனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் UPSC முதன்மை தேர்வுகள் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 13,343 தேர்வர்கள் தேர்வு எழுதுகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்குள் செப்டம்பர் 1 முதல் செல்போன்கள் கொண்டு செல்ல கோயில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் கூடல் நகர் ஆணையூர் மெயின் ரோடு வஉசி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பெருவின் தெற்கு ஆண்டிஸ் மலைப்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 6.7 பதிவானது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல், ராணுவ செலவு காரணமாக அமெரிக்காவின் தேசிய பொதுக்கடன் 3,840 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 73 வயதான பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மருத்துவ பரிசோதனை நடந்தது. சில மணி நேர பரிசோதனைக்கு பிறகு அவர் மீண்டும் அடியாள சிறைக்கு மாற்றப்பட்டார். அமெரிக்காவின் மேற்கு அலஸ்காவில் உள்ள தொலைதூர ரேடார் தளத்திற்கு அருகே வாடகை விமானம் விபத்தில் சிக்கி 8 பேர் பலியானதாக அந்நாட்டு ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 2027 ஆண்டு ஜூன் 24 பிரேசிலில் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 25 நடைபெறும் இறுதிப் போட்டியுடன் சேர்த்து மொத்தம் 64 ஆட்டங்கள் நடைபெறுகிறது. கன்னட நடிகர் யாஷ் நடிப்பில் உருவாக்கியுள்ள டாக்ஸிக் படம் வரும் ஆகஸ்ட் 26 உலகமெங்கும் சுமார் 12,000 திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ஆன்லைன் முன்பதிவு இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. 80 ஆண்டுகளாக இந்திய திரையுலகம் கொண்டாடிய பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே கடந்த ஏப்ரல் 12 தனது 92வது வயதில் மும்பையில் காலமானார். இவரது நினைவை போற்றும் விதமாகவும் இசையில் அவரது பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாகவும் இசையமைப்பாளர் AR ரகுமான் சிறப்பு வீடியோ ஒன்றை உருவாக்குகிறார். இதில் நடிகர்கள் ரஜினி, கமல், சல்மான் கான் உள்ளிட்டோர் இணைந்துள்ளனர். இதன் வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமாய் விரைவில் நடக்க உள்ளது. ஜெயிலர் 2 படத்தை முடித்துவிட்டு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் தர்மன் படத்தில் நடிக்கிறார் ரஜினி. அவருடன் சிம்ரன், ராஷி கண்ணாவும் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கிறார். மருத்துவ பின்னணியில் உருவாகும் இப்படத்தில் தெலுங்கு சினிமாவின் இளம் நடிகர்களில் ஒருவரான ராம் பொதினேனி நடிக்க உள்ளார். இவர் லிங்குசாமி இயக்கிய தி வாரியர் படத்தில் ஹீரோவாக நடித்தார். இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் நடிகராக அறிமுகமான DC படம் ஆகஸ்ட் 7 வெளியானது. அருண் மாதேஸ்வரன் இயக்க வாமிகா கபி, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி முதன்மை வேடத்தில் நடித்தனர். ரத்தம் தெரிக்கும் காட்சிகளுடன் சான்றிதழுடன் வெளியான இப்படம் 2 வாரங்களில் ₹100 கோடி வசூலித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளது. நடிகராக முதல் படமே ₹100 கோடி வசூலித்திருப்பது லோகேஷிற்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் பிரபாஸ் நடித்து வரும் ஸ்பிரிட் படத்தில் நாயகியாக முதலில் தீபிகா படுகோனே தான் நடிப்பதாக இருந்து பின்னர் விலகினார். இதுபற்றி இப்பட தயாரிப்பாளர் பிரணய் ரெட்டி வங்கா கூறியதாவது: ஓராண்டு காலமாக தீபிகா இந்த படத்திற்காக அவரது நேரத்தை செலவழித்தார். கதை, கதாபாத்திரமும் அவருக்கு பிடித்திருந்தது. ஆனால் படத்தின் லாபத்தில் தனக்கு 10% பங்கு வேண்டும் என கேட்டார். அதோடு படப்பிடிப்பு நேரம் குறித்து பிரச்சனையும் வந்தது. அதனால் விலகினார் என தெரிவித்துள்ளார். நடிகை கௌரி கிஷன் தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களில் நடிக்கிறார். முதன்முறையாக தாரகை என்ற படத்தில் கதையின் நாயகியாக நடிக்கிறார். அவருடன் காளி வெங்கட், ஸ்ரீமன் உள்ளிட்டோரும் நடிக்க கிரிஷ் இயக்குகிறார்.
ஒரு பெண்ணின் பயணத்தை மையமாக வைத்து அதில் வரும் உறவுகள், வாழ்க்கை தேர்வு மற்றும் சுதந்திரம் குறித்த கேள்விகளை இப்படம் முன்வைக்கப் போகிறது. மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை வைத்து ஏற்கனவே சில படங்கள் வந்துள்ளன. காந்தியின் அதிகம் அறியப்படாத 21 நாட்களை மையமாக கொண்டு தற்போது ஹிந்தியில் புதிய படம் ஒன்று உருவாகிறது. இதில் அவரது வேடத்தில் மனோஜ் பாஜ்பாய் நடிக்கிறார். சுகிர் மிஸ்ரா இயக்குகிறார். சுதந்திரம் கிடைக்கும் தருவாயில் காந்தியடிகள் எடுத்த ஒரு எதிர்பாராத முடிவையும் அதன் மூலம் அவர் தன்னை எப்படி மறுசீரமைத்துக் கொண்டார் என்பதையும் இப்படம் பதிவு செய்ய இருக்கிறதாம்.